Kårele. Han er co-founder og head of cloud team at InfoWorker. Hi. Well, thanks the opportunity. Thanks Kirvasku. Yeah, நான் வந்து ஹார்ட்வேரில் வந்திருக்கிறேன். அது ஹார்ட்வேர்ண்டா கஷ்டப்பட்டு வந்திருக்கேன். இந்த ப்ரெசன்டேஷன் வந்து 25 வருஷத்துக்கு முன்னுக்கு வச்சுருந்தா எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு. ஸோ I can't go back time, but let's see. So yeah, இந்த ஃபோட்டோ வந்து பெருசாக காட்டணும் மட்டும் காட்டுறேன். என் பெயர் கோகுலன் இரத்னசிங்கம். இன்று நான் பேசப்போவது நான் எதற்காக நிறுவனம் தொடங்கினேன், நான் எப்படி நிறுவனம் தொடங்கினேன், எந்தெந்த சவால்களை நான் சந்தித்தேன், அதன் பின் நடந்தது என்ன. மிச்சம் அப்படியே கண்டினியூ பண்ணி கொண்டிருக்கு மட்டும் நினைக்காதுங்க. ஸோ இது ஒரு சின்ன ஒரு ப்ரீஃபுக்காக ஒரு ஏஐ ஃபங்க்ஷனை வச்சு செய்தது. ஸோ ஒரு இமேஜ் அப்லோட் பண்ணிவிட்டு ஒரு தமிழ் டேக்ஸை போட்டு தமிழ் சாய்ஸ் பண்ணி, ஸோ என்னோடய வாய்ஸ் இல்லை, ஸோ இது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸால் உருவாக்கப்பட்டது தான். ஸோ ஃப்யூச்சர் வந்து நாங்கள் அதை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம். ஸோ கரெக்டான டைமில் இந்த இனோவேஷன்ஸ் ப்ரெசன்டேஷன் வந்து நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். என்ன பற்றி சொல்லணும்னா, யா Burialsker, tre barn, ja, 45 år, så 25 år tilbake. Let's see. Ja, InfoWorker, இந்த கம்பெனி வந்து இதில் வந்து எனக்கு ரோல் இருக்குது. ஸோ நீங்கள் ஸ்டார்ட் அப்பில் சொன்ன மாதிரி தான். ஸோ எல்லாமே நீங்களே செய்யணும் இல்லையா? ஸோ அதே மாதிரி தான் இங்கே நானும் எல்லாமே செய்யணும். ஸோ ஸ்பீரில் எதிராக ஒரு ரோலில் இருக்குது. Men jag är ansatt som en konsulent, 100%. Så அதே நேரம் ansatt பண்ணா personalansvaret இருக்குது. Så direkt ansatt där. Men jag är inte daglig leder. Vi har en annan som är daglig leder. Vi har delt oppgavene våre. Men før jeg går dypt inn på selskapet, så vil jeg dele litt informasjon om meg. Født i Ulen, så flyttet til Norge da jeg var 10 år. Så gikk halve barneskole her, og ungdomsskole og videregående, og universitet. Så jeg har flyttet litt rundt. Jeg bodde 4 år i Valdres, så en del år i Drammen, så jeg kjenner det veldig godt. Så jeg søkte videregående og ungdomsskolen i Drammen, så høyskole var i Agder. Og jeg er eldste barn i familie, så alt er en forsøker kanin. Så de vet ikke hvordan dette fungerer, så jeg må gjøre selv alt. Ingen hadde god veiledning i den tiden for oss. Så ஃப்ரெண்ட்ஸ் ஆக்கள் அப்போ, அதாவது பேரண்ட்ஸ்கிட்ட ஃப்ரெண்ட்ஸ் ஆக்கள் வந்து ஏதாவது ஒன்று சொல்லுவீங்க. ரைன்ஸ்காப் படித்தா நல்லா இருக்கு, வெரி சிம்பிளாக சொல்லிட்டு போயிடுவீங்க, ஃபைன். ஆனால் எனக்கு பிடிச்சிருக்கான்றது அது நோ மேட்டர். ஸோ இது வந்து ஒரு யூஷுவல் ஒரு ப்ராப்ளம் இருக்குது எங்கள் சம்பவத்துக்குள்ள. காரணம் வந்து பேரண்ட்ஸுக்கு எங்கிட்ட நாலேஜ் இல்லை, இங்கே ஆப்பர்ச்சுனிட்டி என்னென்ன இருக்குதுன்றது தெரியாது. இந்த எஜுகேஷன் சிஸ்டம் அவருக்கு பெருசாக விளங்காது அந்த டைமில். ஸோ பிறகு கதையும் ஸோ உன்னத்துக்கு முடிஞ்சதுக்கப்புறம் என்ன செய்யறது தெரியாமல் ஆல்மன் எடுப்பான். ஏன்னா மெக்கானிக்கா எலக்ட்ரானிக்கா என்ன படிக்க போகிறேன் என்ற ஒரு கேள்வி வரும்போது தள்ளி போடுறதுக்காக வீதிரகோண ஸ்கூல் எடுத்தேன். ஸோ 3 வருஷம் கிடக்கும்போது திரும்பவும் அதே கேள்வி வருது, என்னவா வரப்போகிறேன் என்ற ஒரு கேள்வி வரும்போது. ஸோ எனக்கு பிடிச்சது கம்ப்யூட்டர். ஸோ அது நான் என்னோடய பிள்ளை இல்லை, அது பேரண்ட்ஸ் தான் வாங்கி எனக்கு தந்தது. ஸோ அந்த கம்ப்யூட்டர் என்ன மாதிரி வேலை செய்யுது என்ற ஒரு நோக்கத்தில் அதை இன்ட்ரெஸ்டாக படித்தேன். படிக்கணும் பண்ணுறதுக்காக அந்த லைன் எடுத்தேன். ஸோ எடுத்ததுக்கப்புறம் தான் பேருந்து சாஃப்ட்வேர் படித்தேன். ஸோ சாஃப்ட்வேர் வந்து நான் ஆக்சுவலி சாஃப்ட்வேர் டெவலப்பர், ஆனால் லாஸ்ட் 10 இயராக ஒரு கோடும் எழுதலை. ஆனால் சாஃப்ட்வேர் படித்து கொண்டு இருக்கும்போது வந்து எங்கத்மன் பொறுத்தா கொண்டு செய்தேன், என்ன வெப்சைட் செய்து கொடுத்து கொண்டிருந்தேன். ஸோ அப்போ அதுக்கு வந்து ஒரு பதிவு இருக்கணும் பண்ணுறதுக்காக ஸோ எங்கத்மன் பொறுத்தா கொண்டு செய்தேன். சைபர்டே சாய்ந்து பட் படிப்பு முடிக்கல. ஸோ கண்டினியூ ஆகி கொண்டிருக்குது. டிசைட் அது செய்து கொண்டிருந்தேன். படித்து முடித்ததுக்கப்புறம் ஃபினான்ஸ் செக்யூரிட்டிஸ்ன்னு ஒன்று வந்துச்சு ஐடிக்கு.
ஸோ வேலையே இல்லை என்ற மாதிரி. ஸோ வேலை சேர்க்க பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ எல்லாத்துக்கும் போட்டுக்கொண்டே இருந்தேன் அப்ளிகேஷன். ஸோ 1-2 இன்டர்வியூ வரும், மற்றது வரவே வராது. ஏன்னா அப்போ வந்து கேட்ட கேள்வி வந்து மோஸ்ட் அல்ஃபாரி மினிமம். ஏன்னா அப்போ வந்து சிவில் இன்ஜினியராக்கள் வந்து வேலை இல்லாமல் இருந்தாக்கள். அப்போ கம்பெனி வந்து அவையில தான் எடுக்கிறதுக்கு பார்க்குறீங்க. ஸோ படித்து வந்தாக்களுக்கு இல்லை. ஏன்னா அந்த டைமில் வந்து மொபைல் கம்பெனி எரிக்சன் அதுவும் ஃப்ளாப் ஆயிடுச்சு. ஸோ அதால் இங்கிட்ட பேட்ச் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணுது. ஸோ அப்படி வேலைக்கு வெயிட் பண்ணி கொண்டு இருக்கும்போது தான் ஃபோர்ஸ்வார்க்கு வந்துச்சு. ஸோ அங்கே ஜாயின் பண்ணேன். ஃபர்ஸ்ட் அக்கான் கேனஸோடு சேர்ந்து அங்கேயே எனக்கு பெர்மனெண்ட்டாக வேலையும் கிடைச்சது. ஸோ வெள்ள சூப்பர் ஹூல் கடையில் தாத்தா சீக்கிரஸில் எதிராக வேலை செய்தேன். அந்த ரோலும் வந்து புஷ் பண்ணி தான் எனக்கு தந்தவங்க. நானாக கேட்கல, நானாக கூட இல்லை. பட் ஒரு ஆளை நியமிக்கணும், அதுக்கு வந்து தகுதியான ஆள் அந்த லைனில் நான் தான் இருந்தேன். ஸோ அது ஒரு ஃப்ளாக்ஸ். ஸோ அந்த ஒரு வேலை கிடைச்சிது. ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு வேலையாலேயே நான் ஒரு எல்லா இடமும் ட்ராவல் பண்ணியிருக்கேன், எல்லா பாஷாவும். ஸோ அப்போ எல்லாரோடையும் கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு சான்ஸ் கிடைச்சிது, கம்பெனிகளோட கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு சான்ஸ் கிடைச்சிது. ஸோ அப்படி சான்ஸ் கிடைச்ச இடத்துல ஒரு கம்பெனிக்கு வந்து வேலை கேட்டாங்க. ஸோ அதை ஜாயின் பண்ணிட்டேன் நாங்கள். அது வந்து 2007க்கு பிறகு. பட் மீன் டைம் ஃபர்ஸ்ட்வாரில் வேலை செய்து கொண்டு இருக்கும்போது இ-லேபர் டே அந்த ஒரு கம்பெனி வந்து உருவாக்கினோம். அது வந்து நானும் படித்து கொண்டு இருந்த பேட்ச் இருக்கலாம். ஸோ வேலை இல்லாமல் இருந்த பேட்ச். ஸோ அப்போ ஏதாவது செய்யணும் பண்ணுறதுக்காக ஒன்றை உருவாக்கினோம். அது ஒரு வெப் ஹோஸ்டிங் கம்பெனி. ஸோ திரமன்லாம் ஊருக்கு வந்து வைத்திருந்தோம். பட் நான் ஸ்டவங்களில் இருப்பேன். ஸோ ஒருதன் இல்லாமல் இருந்தான், ஒருதன் ட்ரமனில், இன்னொருத்தன் ஹவிகசனில் இருந்து. ஸோ அந்த கம்பெனியை கொஞ்சம் ரன் பண்ணோம். பட் எங்களுக்கு நெட்வொர்க் இல்லை. ஸோ பிஸ்னஸில் அடுத்த கட்டம் போகணுமாட்டா நெட்வொர்க் தேவை. அப்போ இதில் பிஎஸ்எம் இல்லைன்ட்டு ஸோ இதை அப்படியே மூடிட்டோம். ஸோ மூடிட்டு வாங்கி ஆன்சத்தா வேலை தேடினேன். ஸோ அதில் வந்து ஃபர்ஸ்ட்வாரில் வேலை செய்தபடியாக அந்த கனெக்ஷனால் எனக்கு வேலை ஈஸியாக கிடைச்சிது. அதுலேருந்து 2 கம்பெனி வேலை செய்தேன். கிரேயோன், இன்மேத்தா என்ற கம்பெனிஸ். ஸோ சில கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அது வந்து பிக் கார்ப்பரேட் கம்பெனி. ஸோ அங்கே வேலை செய்தேன். அங்கே வந்து செட் ஆகலை. காரணம் வந்து பொலிட்டிக். ஒரு ஸ்டேஜுக்கு மேலே வளரும்போது கொஞ்சம் கஷ்டம். ஒரு கார்ப்பரேட் கம்பெனியில் வந்து ஒரு ஹிராக்கி சிஸ்டம் இருக்குது. ஸோ அதுக்குள்ள உடைச்சு கொண்டு வர்றது ரொம்ப கஷ்டம். ஏன்னா உங்களுக்கு முன்னுக்கு அங்கே 10 பேர் நிற்பாங்க. அடுத்தது வந்து எங்களுக்கு தெரியாமலே முடிவுகளும் எடுத்துருவாங்க. ஸோ அது ஒரு கார்ப்பரேட் கல்ச்சர். ஸோ அதுக்குள்ள வந்து வாரது ரொம்ப கஷ்டம், எவ்வளோ திறமை இருந்தாலும். ஸோ நானும் இன்னொரு ஃப்ரெண்டும் ஒரே கம்பெனிலாம் வேலை செய்தாங்க அந்த டைமில். அவரும் நானும் ஒன்றா தான் விதர்வன் ஸ்கூல்லே படித்து கொண்டு வந்தது. ஸோ அந்த ட்ராவல் இருந்த வழியாக ஸோ நாங்கள் 2 பேரும் ஒரே கம்பெனியில் வேலை செய்தோம். ஸோ அப்போ ஒரே நேரத்தில் முடிவெடுத்தோம், ரிசைன் பண்ணுவோம் மாட்டேன். ரிசைன் பண்ணி போட்டு ஸோ அப்போ எங்களுக்கு இன்ஃபோ ஒர்க்கில் ஸ்டார்ட் பண்ணுவோம் மட்டும் முடிவெடுத்தினாங்க. 2012 வந்து நான் முடிவெடுத்தது. ஸோ அப்போ எனக்கு ஒரு 6 மாத குழந்தையும் இருந்தது. ஸோ முடிவு வந்து நான் தனியாக எடுக்க முடியாது. ஸோ ஒய்ஃப்ன்ற சப்போர்ட்டும் இருந்தால் தான் முடிவெடுக்க முடியும். ஸோ நான் அப்போ சொன்ன மாதிரி ப்ரெசன்டேஜில் இந்த சான்ஸ் நான் எடுக்காட்டிக்கு அங்கரை பண்ணுவேன். அப்போ அங்கரை பண்ணவே கூடாதுன்றதுக்காக ஸோ அந்த சான்ஸை எடுத்தோம். ஸோ அதுக்கு ஒய்ஃபும் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஓகே எனக்கு ஓட்டு போட்டு. ஸோ அப்போ கம்பெனி ஸ்டார்ட் பண்ணிட்டேன்னா உங்களுக்கு ப்ராஃபிட்டோ இன்வெஸ்ட்மெண்ட்டோ இருக்காது. நாங்கள் தான் நான் ஓன் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ என்கிட்ட க்ரியேட்டிவான ப்ராடக்ட்டும் இல்லை. எங்கிட்ட இருந்தது வந்து கும்பத்தான்ஸ், ஒரு மைக்ரோசாஃப்ட் பிளாட்ஃபார்மில் வேலை செய்ய கும்பத்தான்ஸ். ஸோ அந்த கும்பத்தான்ஸை வச்சு தான் நாங்கள் இந்த கம்பெனி ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ ஸ்டார்ட் பண்ணும்போது எங்களுக்கு வந்து அந்த நெட்வொர்க்குன்னு சொன்னோம்ல, அது ரொம்ப முக்கியம். படிக்கணும் நீங்கள் இப்போவே ஸ்டார்ட் பண்ணுங்கள் நெட்வொர்க்கை பில்ட் பண்ணுறதுக்கு. லிங்க்டின் ப்ரொஃபைல் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ அதுக்குள்ள நீங்கள் வந்து ஹுக் பண்ணி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொண்டு வந்தீங்கன்னா ஒரு காலகட்டத்தில் அந்த நெட்வொர்க்கில் நீங்கள் ஒரு ஆளை சந்திப்பீங்க. திரும்ப ஈத்தை வருது இன்னொரு ஆரிக்கே சூட் அவசியம் ஈத்தை கவுன்சிலிங் அப்போ எனக்கு எல்லாரையும் தெரியும். அதில் பாதி பேர் எனக்கு என்னோட படிச்சிருந்தேன். ஸோ இப்போ அவங்கெல்லாம் ஒரு லேதரில் இருக்கும்போது ஸோ தெரியும் நாங்கள் கம்யூனிகேட் பண்ணுவோம். ஸோ இந்த மில்லியை வந்து சின்ன நோர்வேயில்
வேறு நாடுகள் வந்து ஸ்கேல் பெருசு. எஸ்எம்பி மார்க்கெட்டுன்னு சொல்லுவோம், ஸ்மால் மீடியம் பிஸ்னஸ். நோர்வேல வந்து அது சின்ன அதை விட. அது வந்து அந்த ஸ்மால் மீடியம் பிஸ்னஸ்ன்றது யூஎஸ்ஏ அங்கால தான் அது வந்து அப்படி வச்சு பார்க்குறது. லார்ஜ் பிஸ்னஸ்ன்றது வேறு ஸ்கேல். நோர்வேல வந்து எல்லாமே சின்ன சின்ன கம்பெனி தான். 230 ansatte வந்து det är ingenting forhold til andre land. Hvorfor Infoworker நான் சொன்னது வந்து பொலிட்டிக்கல் இருந்தது. அது என்னென்னா எங்களுக்கு எவ்வளோ கும்பத்தான் இருந்தாலும் அடுத்த கட்டத்துக்கு போகிறது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ இது வந்து எங்களுக்கு மட்டும் இல்லை, கணவருக்கு மட்டும் தான் நடக்கிறது. ஆனால் அம்சத்தவை நீங்கள் இருக்கணுமெண்டா அது ஃபைன். பட் ஒரு லேதர் அம்மாறணுமெண்டா உங்களுக்கு அங்கே கான்ஃப்ளிக்ட் வரும். ஏன்னா அங்கே வந்து லேடி பொசிஷன் இருக்காது. ஸோ இருக்கும்போது ஒரு லேடியாக வருதுன்னா அதுக்கு 10 பேர் நிற்பினா. ஸோ அந்த 10 பேரில் நீங்கள் ஒரு ஆளை தான் இருப்பீங்க. நீங்கள் எவ்வளவு ஸ்கோர் பண்ணாலும் இந்த ஸ்கோர் பண்ணால் அது ஒரு ஆளுக்கு கிடச்சிட்டு போயிடும். அது ரியாலிட்டி. அது நம்ம உண்மையிலே வருதுன்னு அப்படி தான் இருக்குது, எல்லாருக்கும் கிடைக்க போகிறது இல்லை. ஸோ நாங்கள் இப்போ இன்ஃபோவொர்க்கர் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு முடிவு எடுத்தோம், பெர்ஃபெக்டாக ஸ்டார்ட் பண்ணுவோம். நாங்கள் வந்து ஹார்ட் ஒர்க்கர். ஸோ நாங்கள் வந்து பிஸ்னஸ் கோஆப்ரேட் மைண்டும் ஆக்கலும் இல்லை, இன்வெஸ்ட்மெண்ட் மைண்ட் செட்டும் இல்லை. ஆனால் ஹார்ட் ஒர்க்கு, ஆனால் க்ளீனாக இருக்கணும்ன்றது தெரியுது. எங்கள் நர்ஃபாரிங்கை வச்சு ஓகே இந்தந்த மிஸ்டேக்குகள் அந்தந்த கம்பெனியில் எங்களுக்கு விட்டது, ஸோ அதை நாங்கள் விடக்கூடாது என்றதுக்காக ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ 2 பேர் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ அந்த 2 பேர் ஸ்டார்ட் பண்ணும்போது கம்பெனியை ஸ்ட்ரக்சர் பண்ணுவோம் மட்டும் யோசித்தோம். ஸோ இப்போ உங்களுக்கு எல்லாருக்கும் இன்டர்நெட்டில் இன்ஃபர்மேஷன்ஸ் கணக்கு இருக்குது. ஒரு ஹோல்டிங் செல்ஸ் ஸ்டார்ட் பண்ணலாம், ஆக்ஷனர், இந்த ஆப்தாளர்கள் எல்லாமே ஈஸியாக இருக்குது. பட் எங்களுக்கு வந்து அப்போ இருக்கல. ஸோ ஆனால் எல்லா அக்யூஷனுக்கும் போனோம். குமுனால வந்து சில கணக்கு க்யூஷுகள் வந்து ஃப்ரீயாக விட்டவே. ஸோ அப்போ அந்த க்யூஷு அது எல்லாத்தையும் நாங்கள் போனோம். அப்போ 2013 தான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணது. ஆனால் 2012 யூனிலேருந்து 6 மாதம் வந்து பிளான் பண்ணாங்க இந்த கம்பெனியை எப்படி நாங்கள் கொண்டு வரணும். ஸோ ரெவிசூரில் இருந்து ரைன்ஸ்காப் எல்லாமே நாங்கள் செலக்ட் பண்ணாங்களா தான் இருக்கோம், அவைலங்களை செலக்ட் பண்ணக்கூடாதுன்ற கட்டத்துக்கு நாங்கள் கொண்டு வந்தோம். ஏன்னா இது வந்து நாங்கள் என்டர்பிரைஸ் கம்பெனியோட வந்து கம்பேர் பண்ண போகிறோம். ஸோ அவையிலோட நாங்கள் குக்கரான்ஸ் இதுக்கு நிற்க போகிறோம் போது இப்போ நாங்கள் அந்த ஸ்கேலுக்கு போவோம். அந்த ஸ்கேலுக்கு போகும்போது எங்கள் இந்த பிள்ளைகள் வந்து கவனமாக செயல்படுவோம். ஸோ பிள்ளைகள்ன்றதுக்கு வந்து ரூம் இருக்கக்கூடாதுன்னு பார்த்துனாங்க. ஸோ ஹோல்டிங் செல்ஸ்க்காக பண்ணுறது வச்சுருக்கோம், அது இப்போவும் இருக்குது. இன்ஃபோவொர்க்கர் ஆர்எஸ் அதுக்கெலாம் நாங்கள் இந்த பிஸ்னஸ் எல்லாமே ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே நடக்கும். அப்போ அம்சத்துக்கு வந்து என்னென்னு எடுக்கிறது. ஸோ அம்சத்து சும்மா ஹை பண்ண இல்லாது, எல்லா சம்பளம் கூட இருக்குது அப்படின்னா. ஸோ அப்போ நாங்கள் ஒரு பெர்சன்டேஜ் எங்கள்கிட்ட கம்பெனியில் ஷேர் வந்து நாங்கள் கொடுத்துட்டு வரோம். ஸோ முதலாவது ஜாயின் பண்ணவருக்கு 10% கொடுத்தோம். ஏன்னா அவர் எங்களோட சேர்ந்து ரிஸ்க் எடுக்கிறார். ஸோ 2013 வந்து 3 பேர் ஜாயின் ஆகிட்டோம். ப்ராஜெக்ட் எல்லாம் எடுத்தோம். ப்ராஜெக்ட் எடுக்கிறது வந்து ஈஸி இல்லை, நெட்வொர்க் இருந்தால் தான் இருக்க முடியும். அதில் எங்களுக்கு ஒரு மைக்ரோசாஃப்ட்லேருந்து ஒரு ஆள் வந்து எங்களுக்கு ஒரு ப்ராஜெக்டை வந்து ஹிண்ட் பண்ணார். ஸோ அதுக்கு போனோம். அங்கேயும் வந்து எங்களை வந்து வித்வர்னிங் என்னென்னா நாங்கள் ப்ரூவ் பண்ணோம். என்ன சின்ன கம்பெனியை நம்பி உங்களுக்கு என்னென்ன இந்த ப்ராஜெக்ட் தர்றது என்ற ஒரு கேள்வி வந்தது. அதில் ஒரு கேஸ் வந்து வேறு கம்பெனி வந்து 2 தடவை ட்ரை பண்ணி ஃபெயில் பண்ண ப்ராஜெக்ட் தான் எங்களுக்கு கிடச்சது. ஸோ ஆனால் அந்த கம்பெனிக்கு நாங்கள் ப்ராமிஸ் பண்ணாங்க, இதை வந்து நாங்கள் 1/2 an hour உங்களுக்கு சால்வ் பண்ணுவோம், ஆன் த ஃப்ளை, சிஸ்டம் ஒன்றும் டவுன் பண்ணாமல். ஸோ 2 தடவை ஃபெயில் பண்ண கம்பெனி, அது பெரிய கம்பெனி, நேம் சொல்ல முடியாது. அப்படி இருக்கும்போது நாங்கள் இப்படி சொல்லும்போது ஒரு சிறுபிள்ளைத்தனமாக இருக்குதுன்னு சொல்லி ஸோ அவருக்கு கொஞ்சம் பணிக்கு வந்துட்டு. ஸோ அப்போ என்ன செய்தாருன்னா லான்ச் பண்ணுறதுக்கு முன்னுக்கு ஸோ அடித்து நாங்கள் ட்ராப் பண்ணிட்டு கேன்சல் பண்ண முடியும் சொன்னேன். நான் ரெடி இல்லையே, இந்த ஏன் ரெடி இல்லைன்னு சொல்ல அவருக்கு அது பயமாக இருக்கேன்னு சொன்னேன். ஏன்னா வந்து லீடர்கிட்ட சொல்லியாச்சு, 2 தடவை ஃபெயில் பண்ணியாச்சு. ஸோ இதை நாங்கள் இப்போ செய்தோம்னா அது வந்து சரியாக இருக்குமான்றது அவருக்கு ஒரு பயம். ஸோ நான் நாளைக்கு கேரண்டி பண்ணதுன்னா ஓகே எல்லா சிஸ்டத்துலையும் பேக்கப் எடுக்கிறோம், நாங்கள் செய்கிறோம், செய்தான் எங்களுக்கு காசு இல்லாட்டிக்கு 1 கிரௌண்ட் கூட நீங்கள் தர தேவையில்லை, பிழைச்சதுண்டா எல்லாத்தையும் ரீஸ்டோர் பண்ணி விடுறோம். அதுதான் டீல். நாங்கள் சொன்ன மாதிரி 1/2 an hour லைவில் ஓன் த ஃப்ளைவில் செய்துட்டோம். ஸோ ஹீ கான்ட் இமேஜின் அது எப்படி நடந்ததுண்டா அவருக்கு விளங்கையில். நாங்கள் என்ன செய்தோம்னா அவருக்கு தெரியாது.
பட் அது ஒரு சிம்பிள் சொல்யூஷன் எங்கிட்ட பாயிண்ட் ஆஃப் வியூவில் நாங்கள் அதை வச்சு தான் நாங்கள் சொன்னது. பட் இதுக்கு பின்னால் எவ்வளவு ப்ராப்ளம் இருக்குன்றது எங்களுக்கு தெரியாது. பட் அது செய்ததுக்கப்புறம் அந்த கஸ்டமர் தொடர்ந்து 6 வருடம் எங்களோட ஜேர்னி பண்ணுவார். இப்போ கம்பெனி ஸ்டார்ட் பண்ணும்போது வந்து ரொம்ப முக்கியம் எல்லாமே நாங்களே செய்யணும்னு யோசிக்கிறது. லயன்ஸ் காப் ரெவிஷன் அதெல்லாம் நீங்களாம் எனக்கு படிச்சு கொடுத்தீங்கன்னா அப்போ நீங்கள் செய்ய போகிறது மறந்துடுவீங்க. அதுக்கு உங்களுக்கு டைம் இருக்காது. அப்போ நீங்கள் எது ஃபோக்கஸ் பண்ணணுமோ அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணணும். எங்களுக்கு தெரிஞ்சது ஐடி டெவலப்மெண்ட், கஸ்டமருக்கு நாங்கள் கொடுப்போம் அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறது. அதான் எங்களோட நாலேஜ். அப்போ நாங்கள் அதை ஃபோக்கஸ் பண்ணோம். மற்றது எல்லாத்தையும் வந்து அவுட் சோர்சிங் பண்ணுவோம். அவுட் சோர்சிங் பண்ணாங்க. அதில் குரூப் ஆசன் இருக்குது. அது வந்து நாங்கள் ஒரு பிளான் இருந்தது போலண்டில் ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு. பட் கோவிட் வந்தோடனே அதெல்லாம் அப்படியே டேமேஜ் ஆகிட்டு ஸோ அப்படியே ஃப்ரீஸில் இருக்கோம். ஸோ எங்களுக்கு அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் கம்பெனிக்கு தேவைப்பட்டது வந்து எங்களோட சின்ன கம்பெனி இன்னொரு ஒரு ஷிவம் அந்தாளுக்குலாம் இருந்தது. ஸோ எங்களுக்கு வந்து ஹெச்ஆர்ன்ட்டு பெருசாக ஒரு ரோல் தேவைப்படையில. சவுத் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து ஒரு ஆளே ஹேண்டில் பண்ணுவார். சவுத் சிஇஓன்ட்டு ஒரு ஆள் பிளேயர். நான் 100% குயின்ஸ்லாண்ட்ஸ். அடுத்தது நான் பர்சனலுக்கு ஆன்சர். இதுதான் எங்கள்ட கம்பெனியோட ஸ்ட்ரக்சர். ஹேஸ்ட் ஃப்ளாப் ஸ்ட்ரக்சர் இக்கணும் ஹிராக்கி. ஸோ எல்லோரும் எப்பவும் எங்களோட தொடர்பு கொள்ளலாம், கதைக்கலாம். பட் இதில் என்ன கஷ்டம்னா எனக்கு 8 மணித்தால வேலை இல்லை. 8 மணித்தால வேலைன்றது இல்லை. ஸோ கொஞ்சம் கிட்ட வந்து மேனேஜ்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன்ஸ் வேலையில் வேணும். ஸோ இப்போ நீங்கள் மயூரம் நீங்கள் ஓடிக்கொண்டிருக்கீங்க. ஸோ அது மாதிரி நான் ஓடிக்கொண்டிருந்தேன்னா பட் அதை வந்து நாங்கள் ஸ்மார்ட் ஒர்க்குன்ட்டு ஒன்று கொண்டு வருவோம். ஸ்கெடியூல் பண்ணி ஒவ்வொரு வேலையை ஆட்டோமேட்டிக்கலாக குறைச்சி கொண்டு வரோம். ஸோ அது குறைச்சி கொண்டு வந்து நாங்கள் நார்மல் ஒரு 8 ஹவர்ஸ் வேலைன்ற இதுக்கு கொண்டு வந்துட்டோம். பட் அது டைம் எடுக்கும். ஸ்டார்ட்டில் வந்து அது வந்து எஃபெக்ட் போடணும். அது வந்து சூசியாவுக்குமே தெரியும். ஏன்னா எங்கள்கிட்ட அந்த ஹெச்ஆர்ன்ற ரோல் இல்லை, ஒரு பர்சன் இல்லை எல்லாத்தையும் பார்க்குறதுக்கு. அப்போ நான் என்ன செய்யணும்னா இருக்கிற அம்சத்தாக்கள்லேயே வந்து ஒரு கமிட்டி மாதிரி உருவாக்கி அவையிலே சோசியல் ஆக்டிவிட்டத்துக்கு வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது சொல்லி ஸோ அவையிலே வந்து அதை பிளான் பண்ணிக்கணும். அப்போ அது வந்து எங்கள் கையில் நாங்கள் அதையும் வந்து அம்சத்துக்கு அவுட் சோர்ஸ் பண்ணிக்கணும். ஸோ அப்போ அதுக்கு பாவிக்க வேண்டிய டைமை வந்து அவையில் வந்து டைம் ஷீட்டில் போடுவீங்கன்னா அதுக்கு பேமெண்ட் போகும். ஸோ அதால் எங்களுக்கு எந்த விதமான நட்டமும் இல்லை. அதே நேரம் வந்து ஒரு கல்ச்சர் வந்து வளருது. எல்லாரும் வந்து இது வந்து எங்கள்ட ஓன் கம்பெனி என்ற அடிப்படையில் எல்லோரும் வேலை செய்யலாம். அந்த எஃபர்ட் போடுவீங்கன்னா அடுத்தது வந்து ஒரு மோர் இன்டிகிரேட்டட் இருக்கு. ஸோ வித் ஃபர்தரிங் நான் என்ன பண்ண மாதிரி தான் எங்களுக்கு அடுத்த வித் ஃபர்தரிங் என்னென்னா யூனியர்ஸ். நாங்கள் சீனியர் கேட்டகரிலாம் எல்லாருமே வந்து நாங்கள் ஆன்சர் பண்ணோம் முதல்ல. பட் சீனியரை வந்து ஒரு 8% பிறகு நாங்களால் ஆன்சர் பண்ண முடியல. ஏன்னா அந்த ஃபீல்ட் நெட்ஒர்க் வந்து ஒரு கம்மியாகி கொண்டே வந்துட்டு அடுத்தது வந்து சேலரி வந்து எக்ஸ்பென்சிவ். ஸோ அப்போ நாங்கள் யூனியர் ஆப்பில் வந்து ரெக்ரூட் பண்ணோம். யூனிவர்சிட்டியில் படித்து முடிச்சாக்க வந்து ஒரு எம்எஸ்சி என்ற ப்ரோக்ராமுக்குள்ளால் அது மைக்ரோசாஃப்ட் யூனிவர்சிட்டி ஒரு ப்ரோக்ராம் ஒன்று இருக்குது. அது மைக்ரோசாஃப்ட் ரன் பண்ணுறது. ஸோ என்டர்லேருந்து கனவேர் வந்திருக்கு அந்த ப்ரோக்ராமுக்குள்ளால். ஸோ நாங்கள் வருஷம் வந்து 2 பேரை எடுத்துக்கொண்டே இருப்போம். அதுக்கு வந்து யூத் ஃபர்தரிங்கன்னா அவருக்கு வந்து நாங்கள் மேனேஜ் பண்ணுறது எல்லாருக்கும் ஒரு ஆள் கைட் பண்ணிக்கொண்டே இருக்கோம் ஸ்டார்ட்டில். ஸோ சில பேருக்கு தேவைப்படாது, சில பேருக்கு தேவை. ஸோ ஆக்களை புரிஞ்சு நடந்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அது வந்து கொஞ்சம் டஃப்பாகவும் கஷ்டமாகவும் இருந்துச்சு. ஸோ 2013 ஸ்டார்ட் பண்ணாங்க 2 பேர். அப்போ எங்களுக்கு ஆஃபீஸ் வந்து ஒரு எவால்வ்மெண்ட்டு குந்தூர் ஃபெல்லஸ்காப். ஸோ அதில் ஒரு ஆஃபீஸ் குந்தூர் எடுத்துகிட்டு ஸோ ஒரு டேபிள் 2 பேர். ஸோ 2 டேபிள் எடுத்துகிட்டு இருந்தோம். சேர்ந்து அது வந்து 5ஆக மாறிச்சு. அப்போ பார்த்தோம் ஓகே வேறு யாக்களோட ஒரு தேல் குந்தூருன்ற இது கான்செப்டுக்கு மாறணும். சேர்ந்து வந்து 2017 வந்து எங்கள்ட எம்ப்ளாயிஸ் இந்த க்ரோத் வந்து பக்கத்து ரீச் ஆகிட்டு ஸோ 15 மந்த்ஸத்துக்கிட்ட வந்துட்டோம். அப்போ பார்த்தோம் ஓகே எங்களுக்கு ஒரு ஏகத் குந்தூர் தேவை, மெத்து ரூம் தேவை. ஏன்னா செமினார்கள் அதெல்லாம் நாங்கள் ஹோஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ அப்போ அதுக்கும் அந்த ஃபெசிலிட்டி தேவைன்னு சொல்லி ஸோ பீரஸ்திரையில் வந்து 300 மீட்டருக்கு ஒரு குந்தூர் எடுத்தோம். அது புதுசாக பண்ணி எல்லாம் எடுக்கும்போது அதோட காஸ்ட் வந்து பெரிய காஸ்ட். அந்த டைம் நாங்கள் 1 மில்லியன் பாவிச்சோம்.
அதுக்கு காஸ்ட் பண்ணுறதுக்கு. ஸோ அப்போ எங்கள் ரைஸ் கப் வந்து உடனே அப்படியே பக்கம் கீழே விழுந்துச்சு. பட் எங்களுக்கு நாங்கள் வந்து எப்போவும் வந்து லிக்விடேட் வந்து எப்போவுமே பார்த்து கொண்டு இருக்கோம். நாங்கள் அதுக்கு வந்து எங்களுக்கு ரூம் இருக்குது. ஸோ அதால் வந்து நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறதுல நாங்கள் கவலைப்படையில. ஸோ கம்பெனியில் வந்த வருமானம் அவ்வளோ வந்து நாங்கள் கம்பெனிங்கே தான் திரும்ப பாவிச்சிருக்கோம் த ஹோல் வே. ஸோ எங்கள் நோக்கம் வந்து உடன் ரீச் ஆகிற நோக்கம் வந்து இல்லை, நாங்கள் ஒரு இடத்துல ஹாப்பியாக வேலை செய்வோம் பண்ணுறது தான் நோக்கம். அந்த என்வாயன்மெண்ட் எங்களுக்கு நல்லா இருக்கும். ஸோ 2019 வந்து நாங்கள் இன்னொரு செக்ஷனாக உருவாக்கினோம். ஒன்று வந்து கன்சல்டிங், இன்னொன்று சர்வீஸ்ன்றது. ஸோ அதுக்கு நான் ப்ராடக்ட் வந்து பேருந்து காட்டுறேன். வந்து 2020 வந்து கோவிட் வந்துச்சு. ஸோ அதால் வந்து சில பிளான்கள் மாற்றப்பட வேண்டி வந்துச்சு. போலண்டில் ஸ்டார்ட் பண்ண வேண்டிய கம்பெனி வந்து அதை அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டோம். அடுத்து வந்து அது மட்டும் காரணம் இல்லை, இங்கேதே பேர் ரெகுலர்கள் இருக்குது, அதுகளையும் ஒரு பார்க்கணும். அடுத்தது வந்து லாங் டிஸ்டன்ஸ் வேலை வாங்குறது வந்து ரொம்ப கஷ்டம். அப்போ அதுக்கு வந்து ஒரு ஆள் வந்து டெடிக்கேட்டாக ட்ராவல் பண்ணி கொண்டே இருக்கணும். ஸோ அந்த ஸ்ட்ரகிள் எல்லாம் இருந்தபடியாக ஸோ அந்த ப்ராஜெக்ட் வந்து அப்படியே ட்ராப் பண்ணிட்டோம். அப்படி இருக்கும்போது 2021 வந்து எங்களுக்கு ஒரு ஆஃபர் வந்துச்சு. ஒரு கம்பெனி எங்களுக்கு, ஆனால் கம்பெனி வந்து எங்கள்கிட்ட வந்து ஒரு மீட்டிங் போட்டு அவருக்கு ஹெல்ப் கேட்கறதுக்கு வந்த இடத்துல நாங்கள் அவன் கேட்ட கான்செப்ட்டுக்கு நாங்கள் ஒரு ப்ராடக்ட் வந்து அங்கே சைட்டில் ஒரு டெவலப் பண்ணி கொண்டு வந்தோம் நாங்கள். ஸோ அப்போ அந்த ப்ராடக்ட் எடுத்து காட்டணும், இதை தான் நீங்கள் கேட்குறீங்கன்ட்டு. ஏன் ஆல்ரெடி முடிஞ்சிருக்கு என்னோட. ஓகே, 2 days கழிச்சு நாங்கள் கான்ட்ராக்ட் எழுத மட்டும் வந்தது அந்த ப்ராஜெக்ட் டெலிவரி பண்ணுறதுக்கு தான். ஆனால் 2 days பிறகு வந்து எங்களுக்கு ஆஃபர் இருந்தது, உங்களோட கம்பெனியை நாங்கள் வாங்குறோம். ஸோ அந்த ஆஃபர் வந்து எங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, எல்லாருக்குமே பிடிச்சிருந்துச்சு. இந்த கம்பெனியில் வந்து நாங்கள் ஒன்றுமே தனியாக முடிவெடுத்தது கிடையாது. எல்லா அம்சத்தையும் வந்து இன்க்ளூட் பண்ணி இதுதான் ப்ராப்ளம், நீங்கள் நினைக்கிறீங்க என்று கேட்டு அப்போ எல்லோரும் ஓகேன்னு சொல்லி எல்லாருக்கும் அந்த ஆஃபர் பிடிச்சதால ஸோ நாங்கள் ஓகேன்ட்டு அதை கொடுத்துறாங்க. ஸோ துக்கு மாஸ்டர் ஆயஸ் அண்ட் செல்ஸ் காப் எங்களை இப்போ வாங்கி ஸோ இப்போ நாங்கள் டாக்டர் செல்ஸ் காப்பாக அதே பேரில் பண்ணிச்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ டீலும் வந்து என்னென்னா அவைகளுக்கு வந்து எங்கள்கிட்ட கொம்பத்தான்ஸ் தேவை, எங்களுக்கு அவன்கிட்ட இந்த டூல் தேவை. ஸோ டீல் ஓகே இருந்துச்சு எங்களுக்கு. ஸோ அப்போ அதில் வந்து எல்லாருக்கும் 2 பேருக்கும் பெனிஃபிட் தான். ஸோ அதால் வந்து நாங்கள் அக்ரி பண்ணி ஓகே போனோம். ஸோ இந்த கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி நாங்கள் இந்த கஸ்டமர் வந்து நாங்கள் இந்த செக்டரை நாங்கள் டார்கெட் பண்ணி வேலை செய்யலை, ப்ராப்ளம் வந்து நாங்கள் சால்வ் பண்ணவும் முடியுமா என்றது தான் நாங்கள் பார்த்தோம். ஸோ அதால் வந்து எங்களுக்கு வந்து ப்ரிவாத் செல்ஸ் காப்பிலும் இருக்குது, ஸ்டாப்லே ஃப்ரண்ட்லே மூலம். ஸோ ஒரு பிளாந்த செல்ஸ் காப்பில் தான். ஸோ இதால் வந்து ஒரே ஒரு ஃபொடையில் எங்களுக்கு இருந்தது என்னென்னா, ஃபினான்ஸ் கேஸ் வரும்போதும் எங்களுக்கு தாக்காது, ஏன்னா எல்லோரும் வந்து ட்ராப் ஆக மாட்டேங்க. ஸோ அப்போ வந்து இப்போ கோவிட் வந்தோடனே எனக்கு ப்ரிவாத் செல்ஸ் காப்பாக்கள் வந்து ப்ராஜெக்ட் வந்து ஸ்டாப் பண்ணிட்டோம். ஆனால் ஸ்டாப்லே முன்னா ரன் பண்ணி கொண்டு தான் இருக்கணும். ஸோ அப்போ அந்த ப்ராஜெக்டும் எங்களுக்கு போய் கொண்டு தான் இருந்துச்சு. ஸோ அதால் எங்களுக்கு வந்து ஒன்றுமே தாக்கலை கோவிட் வந்து எக்கனாமிக் ரீசன். ஸோ இந்த கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி எங்களுக்கு என்னென்னா, நாங்கள் மைக்ரோசாஃப்ட் பிளாட்ஃபார்மில் வேலை செய்கிறதால ஸோ அவருக்கும் ஒரு ட்ராவல் இருக்குது, அவன் பார்ட்னராக நாங்கள் இருக்கிறது தான். ஸோ அவன் ட்ராவல் எல்லாத்தையும் நாங்கள் ஃபில் பண்ணாங்க, ஆனால் அவையில் எங்களுக்கு ஒன்றும் ஃபில் பண்ணல. ஸோ அங்கேயும் ஒரு பொலிட்டிக்கல் இருக்குது. ஸோ சாரி அங்கேயும் ஒரு பொலிட்டிக்கல் இருக்குது. ஸோ அதே நேரம் வந்து மைக்ரோசாஃப்ட் ஒவ்வொரு நியூ கம்பர் 2 எங்களையும் நாமினேட் பண்ணது, அது வந்து லாஸ் வேகாஸில். ஸோ அதுக்கு போய் அவார்டெல்லாம் ரிசீவ் பண்ணிட்டு வந்தது. ஆனால் அதால் வந்து எங்களுக்கு எந்த விதமான பிரயோசனமும் இல்லை. ஸோ அது வந்து ஓகே, அது கூடுதலாக வந்து இது வந்து வேறு நாட்டில் நாங்கள் செய்தது இருந்தால், அதாவது லண்டனில் செய்தது இருந்தோம்னா எங்கள்கிட்ட ப்ராடக்டை வந்து லான்ச் பண்ணியிருக்கணும் வேறு லெவலில், மார்க்கெட் வந்து ஸ்கோப் வந்து வேறையாக இருந்திருக்கும். இதில் ஆர்டிக் கிளவுட் டெவலப்பர் சேலஞ்ச் ஒன்று இருக்குது, ஒரு காம்படிஷன்ஸ் ஒவ்வொரு இயரும் போகிறது. ஸோ அது ஒரு ஹேக்கத்தான். ஸோ நாங்கள் ஒவ்வொரு ஹேக்கத்தானும் நாங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுவோம். ஸோ அந்த இயர் வந்து ஏதோ லக்கில் நாங்கள் வின் பண்ணிட்டோம். இன்னோவேட்டிவ்னு சொல்லும்போது இது வந்து கன்சல்டன்ட் செல்ஸ் காப்பன்ட்டு மட்டும் இல்லாமல் இன்னோவேட்டிவாகவும் நாங்கள் ஒன்று செய்தாங்க.
ஸோ இனோவேட்டிவ்ன்றது வந்து இது ஒரு மைக்ரோசாஃப்ட் டீம்ஸ் அதை வந்து கவர்னன்ஸ் எப்படி பண்ணுறது, அந்த ப்ராடக்ட்டை நாங்கள் வந்து எப்படி ஈஸியாக பாவிக்கிறதுன்றதுக்காக நாங்கள் ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் கண்ட்ரோல் சிஸ்டம் வந்து செய்தினாங்க சொல்யூஷன் அந்த டீம்ஸுக்கு அட்வான்ஸ். ஸோ இதில் வந்து நாங்கள் இப்போ சேல்ஸ் கப்பலுக்கு வந்து ஒரு யூஸ் கிரியேட்டாக தான் இந்த டீம்ஸ் பாவிக்கிறீங்க பல பேர். ஸோ ஒரு நேமிங் கன்வென்ஷன்ஸ் இருக்காது, டீம்ன்ற ஓனர்ன்ட்டு தெரியாது. ஸோ ஓனர் சுத்தம் பண்ணாலும் அது வந்து ஃப்ளக் பண்ணாது. ஸோ அப்போ அடுத்த டீம்ஸ் வந்து க்ரியேட் பண்ணும்போது அதுக்கு என்னென்ன கிராவுகள் கேட்கலாம், கிராஃபிக்ஸ் என்ற அந்த இதில் வந்து இது வந்து நீட்ஸ் எல்லா கம்பெனிக்குமே இருந்தது. ஸோ அந்த நீட்ஸ் வந்து நாங்கள் ஒவ்வொரு கம்பெனிக்கும் நாங்கள் செப்பரேட்டாக ஒரு சொல்யூஷன் செய்து கொண்டு இருந்தாங்க. அப்போ அந்த ஐடியாவில் கலெக்ட் பண்ணி ஏன் ஒரு ஆப் ஒன்று செய்யக்கூடாது அட்வான்ஸ் எடுத்து துவங்கினாங்க. ஸோ இது வந்து 2017 வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 2% அம்சத்தை 50% அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ண சொல்லி ஸோ அது டெவலப் பண்ணி கொண்டு வந்தது. ஸோ இந்த ஆப் இருந்தபடியாக தான் அந்த டொக்கு மாஸ்டர் எங்களை வாங்கினேன். ஸோ இது வந்து இனோவேட்டிவ். இதுக்கும் வந்து நாங்கள் ஃபண்ட் எடுத்தோம். ஃபண்ட் வந்து டைரெக்டாக இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது, அதுக்கெல்லாம் போக முடியாது. ஆனால் இது வந்து ஸ்கப்தஃபின்ன்ற அடிப்படையில் நாங்கள் எடுத்தோம். ஸோ ஸ்கப்தஃபின் என்னென்னா ஒரு கால்குலேஷன் பண்ணோம், ஒரு ஆளுக்கு வந்து மனத்தியாலத்துக்கு இவ்வளவு க்ரோன் தான் மேக்ஸிமம், நாங்கள் எவ்வளோ சம்பளம் கொடுக்கலாம் அது எங்கள்கிட்ட பிரச்சனை. ஆனால் அவேண்ட கால்குலேஷன்ஸ் ஒரு லிமிட் இருக்குது. ஸோ அந்த லிமிட் படி நாங்கள் எவ்வளோ ஹவர்ஸ் நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம்னு பார்த்து அதில் ஒரு பெர்சன்டேஜ் தீத்தில் 15% கிடைக்கலாம், 20% கிடைக்கலாம். ஸோ அதை நாங்கள் என்ன மாதிரி ப்ரெசென்ட் பண்ணியிருக்கோம்னு பொறுத்து முதலாவது வருஷத்துக்கு கொஞ்சம் கூட கிடைக்கும், ஏந்து கொஞ்சம் கொஞ்சம் குறையும். ஸோ இது வந்து நாங்கள் தொடர்ந்து 5 வருஷம் எடுத்துக்கொண்டு இருக்கோம். அது ஸ்கத்தோப்பன் இல்லை, காசு வந்து டிரெக்டாக வராது. காசு வந்து எப்படின்னா கடைசி வருஷம் டேக்ஸ் கட்ட வேண்டி வரும்ல. ஸோ அதில் நாங்கள் கட்ட வேண்டி இருந்தேன்டா அதில் கழிப்பாங்க, எல்லாட்டிக்கும் மைனஸில் போச்சுட்டா அந்த காசு எங்களுக்கு தருவாங்க. ஸோ அந்த ஒரு மெத்தட்லாம் அது போகும். அது வந்து வெளியே என்கரேஜ் வைக்கணும், அது ப்ரோசஸ் தான். ஆனால் நாங்கள் அதை நாங்கள் செய்கிறோம், நாங்கள் அவுட் சோர்ஸ் பண்ணிக்கிறோம். ஸோ நாங்கள் கூடுதலாக வந்து இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் எல்லாமே கூடுதலாக வந்து எங்களால் எதை செய்ய முடியுமோ அதை மட்டும் செய்துட்டு மிச்சம் எல்லாத்தையும் அவுட் சோர்ஸ் பண்ணிவிடுவோம். அண்ட் எங்களுடைய டைம் வந்து எங்கள்ட டெவலப்மெண்ட்டை நோக்கி தான் போகணுன்றதுக்கா. யா எங்கள்ட கம்பெனியில் கொஞ்சம் வெரைட்டியான ஆட்கள் தான். ஸோ கிட்டத்தட்ட ஒரு இன்டர்நேஷ்னல். ஏன்னா ஒரு ஆள் வந்து வியட்நாம், ஒரு ஆள் வந்து ருசிஸ்க்கும் இருக்குது. ஸோ அடுத்தது அரபிஸ்க் எல்லாம், தான்ஸ்க், இந்திஸ்க், பாகிஸ்தான்ஸ்க். ஸோ எல்லாம் பிளந்த பண்ண தான் எங்கள்கிட்ட கம்பெனியாக இருந்தது. ஸோ கல்ச்சரம் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது மற்ற கம்பெனிகளோட விட. ஸோ ஒவ்வொரு வருஷம் நாங்கள் ட்ராவல் பண்ணுவோம். இதுதான் எங்கள்கிட்ட கம்பெனியில் ஒரு சோஷியல் ஆக்டிவிட்டீஸுக்கு மெயினாக ஒரு என்ன சொல்கிறது கட்சியாக இருக்குமே ஆட்கள் வந்து அம்சத்து பண்ணுறதுக்கும் ஒவ்வொரு வருஷமும் நாங்கள் ட்ராவல் பண்ணுவோம். ஸோ ஒரு ஃபாக்லி செமினாரோட கொமினேட் பண்ணி ஸோ ஏதாவது ஒரு நாடுக்கு வந்து சாய்ஸ் பண்ணுவோம். அந்த நாடும் வந்து நாங்கள் சாய்ஸ் பண்ணுறதில்ல, அது வந்து அந்த சோசியல் கம்யூனிட்டி தான் சாய்ஸ் பண்ணி ஸோ அது மூலமாக நாங்கள் ஒவ்வொரு நாளும் ட்ராவல் பண்ணி ஒவ்வொரு வருஷம் ட்ராவல் பண்ணுவோம். அதே நேரம் வந்து ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒரு சோசியல் ஆக்டிவிட்டி நாங்கள் வைப்போம். ஏன்னா அது வந்து ரொம்ப முக்கியம். நாங்கள் குன்ஸ்லாந்தர்னா நாங்கள் கஸ்டமர் சைட்டில் இருந்து வேலை செய்வோம். ஸோ வெள்ளி ஷெல்னு வீபிருக்கு குந்தூர் கன்ஷா ஒரு 30% தான் குந்தூர்ப்பா வைப்பினோம். ஸோ 70% வந்து வெளியே தான் நாங்கள் வேலை செய்வோம். ஸோ அப்போ எல்லோரும் கெதர் பண்ணுவோம். ஸோ ஒன்ஸ் அ மந்த் வந்து நாங்கள் கெதர் பண்ணுவோம். இதை விட இப்போ ஒரு வருஷமாக டேட்டா சயின்டிஸ்ட் சொல்யூஷன் வந்து இலங்கையில் ஒரு கம்பெனி, அது வந்து என்னுடைய ஃப்ரெண்ட் ஒரு தான் ஃபின்லாண்டில் இருக்கிறவர் ஸ்டார்ட் பண்ணவர். ஸோ நான் இப்போ அவருக்கு வந்து ஹெல்ப் பண்ணி கொண்டிருக்கேன். ஸோ அட்வைஸிங்காக அடுத்தது வந்து அந்த டெவலப்மெண்ட் கம்பெனியை வந்து மோல்ட் பண்ணி கொண்டு வரதுக்கு. ஸோ அது வந்து இப்போ ஒரு வருஷமாக போய்கொண்டிருக்குது. ஸோ அதில் வந்து ஒரு ப்ராடக்ட் வந்து லான்ச் பண்ண போகிறோம் வெரி சீக்கிரம். பட் அது ஐ கான்ட் ஸ்பாயில் இட். இதை விட வந்து நெக்ஸ்ட் நம்மளுக்கு ஜெனரேஷன் வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ இது வந்து 2012 நானும் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸுமா சேர்ந்து செய்து கொண்டிருக்கோம். அது இந்த நோக்கம் வந்து நாட்டுக்கு தான். பட் நவ் ஆல்சோ தி ரைசன் கோயிங் ஃபார் ஒர்க். ஸோ ஜூலை மாதம் தான் கடைசி மாதம் இன்ஃபோ ஒர்க்
journey. So, I wish Neeraj sir, என்னன்றது இன்னும் கிளியராக தெரியல எனக்கு. So, but I will find out. But, இது வந்து நான் வந்து இப்போ இந்த குரூப்புக்குள்ள வந்து ஒரு நடுப்பக்கம். ஸோ சீனியர் 2 பேர் வந்து ப்ரெசென்ட் பண்ணீங்க, அடுத்த 4-5 பேர் ஜூனியராக இருந்தீங்க. ஸோ நான் நடுவில் இந்த 2க்கும் இடையில இருக்கிறா. என்ன மாதிரி வந்து கிணறு இருக்கிறீங்கன்னா என்னென்னா ஐடியா இருக்கும், ஆனால் ஸ்டார்ட் பண்ண முடியாது. அவரால் ஏன்னா ஒன்றை விட்டுட்டு வர முடியாது சூழல்லாம் இருக்கிறீங்கன்னா. வேலைக்கு நீங்கள் போயிட்டீங்களா இருந்தால் அந்த வேலையை விட்டுட்டு நீங்கள் ரிஸ்க் எடுக்கிறதுக்கு தயாராக இருந்தால் மட்டும் ஸ்டார்ட் பண்ணுங்கள். சும்மா ஸ்டார்ட் பண்ணணும் மட்டும் ஸ்டார்ட் பண்ணாதீங்க. அது வந்து பார்ட் டைமாக ஸ்டார்ட் பண்ண போகிறோன்னு சொன்னால் அது வந்து உங்களோட டைம் எல்லாத்தையும் பேர்ன் பண்ணிடும். ஸோ நீங்கள் 2 கிழமை ஓவர் டைம் வேலை செய்யலாம் படிவா. ஒரு மாதத்துக்கு ஓகே, நீங்கள் 12 மணி தான் டெய்லி வேலை செய்துட்டு இருக்கலாம். ஆனால் எவ்வளோ காலத்துக்கு? ஸோ பார்ட் டைமாக ஸ்டார்ட் பண்ணுறது ஸ்டாப் பண்ணணும். இறங்கினா ஃபுல் டைம் ஃபோக்கஸில் இறங்கினீங்கன்னா அது நீங்கள் அச்சீவ் பண்ண முடியும். பட் ரிஸ்க் அனலைஸ் வந்து ரொம்ப முக்கியம். ரிஸ்க் வந்து தனியாக உங்களோட மட்டும் இல்லை, உங்களோட வாழ்கிற ஆக்களோடையும் சேர்த்து தான் இருக்குது ரிஸ்க். ஸோ நான் செய்யும்போது எனக்கு ஒரு குழந்தை இருக்குது. பேரண்ட்ஸ் ஆயிரம் நீட்டு ஓடியபாடு அவள் எல்லோரும் இங்கே தான். ஸோ எனக்கு பொறுப்புகள் இல்லை, எனக்கு பொறுப்பு வந்து என்னுடைய பிள்ளை. ஸோ அப்போ வந்து சேலரி எல்லாத்தையும் விட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணுறதா இருந்தால் அதுக்கு ஒரு கால்குலேஷன்ஸ் இருக்கும். நீங்கள் எத்தனை மாதம் வந்து உங்கள்கிட்ட சேவிங் மணிகள் நீங்கள் சர்வைவ் பண்ணுவீங்கன்றது கொண்டு இருக்கணும். இல்லாட்டிக்கு ஒரு இன்வெஸ்டர் ஃபண்டிங் அப்படி எடுத்தால் அது வந்து ஈஸி, உங்களோட மணி போட தேவையில்லை. பட் உங்களோட மணி போட்டு செய்யணுமா இருந்தால் நீங்கள் கால்குலேஷன் கண்டிப்பாக எடுக்கலாம். இது வந்து நீங்கள் உங்களோட வாழ்கிற ஆளுக்கு வந்து கிளாரிட்டி விளங்குவோம், கிளியராக விளங்குவோம். ஏன்னா எமோஷனில் முடிவெடுப்போம் நாங்கள் எல்லாரும். எமோஷனில் முடிவெடுக்கிறது ஒன்றும் வந்து லாங் டேர்முக்கு சரிப்பட்டு வராது. நீங்கள் ஓமன் சொல்லுவீங்க, இந்த அடுத்த நாள் வந்து என்ன மாதிரி மற்ற வேலையாண்டு கேட்டால் அப்போ ஃபோக்கஸ் போயிடும். ஸோ ரொம்ப முக்கியம். நீங்கள் பார்ட் டைமாக செய்கிறதா இருந்தாலும் அதுக்கு ரிஸ்க் எடுங்க. உங்களால் எவ்வளோ காலம் அதை வந்து அப்படி கொண்டு போக முடியுமாட்டு. நாங்கள் வந்து ஃப்ரான்ச்சைஸ் வந்து செய்கிறேன். உங்கள்கிட்ட தமிழ் கடையில் இருக்குது கணக்கு, எல்லோரும் ஒரு கடையோட ஸ்டாப் பண்ணுறீங்க. ஃப்ரான்ச்சைஸ் வந்து பண்ணுறது இல்லை. ஏன் அதை ஸ்டார்ட் பண்ணுறது இல்லைன்னா ஆக்கை மேலே நம்பிக்கை இல்லைன்றது ஒரு வசனம் மட்டும் வேறு. மெக்டானல்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது ஆக்களை வச்ச நம்பிக்கையாக செய்கிறாங்களே இல்லை. ஒரு ஆளுக்கு கொடுக்குறான் ஜாப், அவன் செய்கிறான். எனக்கு வேறு ஒருத்தன் வேலைக்கு வந்தவன் இல்லையா என் மேலே நம்பி. ஸோ அது மாதிரி நாங்களே நம்பிக்கை வச்சா வேண்டாம் அடுத்த கட்டம் ஈஸியாக கொண்டு போக முடியும். இங்கே ஃப்ரான்ச்சைஸ் வந்து எங்கள்கிட்ட இதில் வந்து வளராத காரணம் வந்து பிஸ்னஸ் மைண்ட் செட் வந்து விளங்காததால். அடுத்த ரிஸ்க் வந்து விளங்குறையில் மணி ரோல் பண்ணுறது பிஸ்னஸ் அல்ல. நீங்கள் ஒரு கிரெடிட் கார்ட்லேருந்து இன்னொரு கிரெடிட் கார்டை எடுத்துக்கொண்டு ஃபிட் பண்ணிக்கொண்டு போகிறது வந்து பிஸ்னஸ் அல்ல. அது வந்து ஒரு இடத்துல வந்து உங்களுக்கு ஒரு தாக்கத்தை உருவாக்கும். அதுலேருந்து இப்போ மீண்டு வர முடியாமல் ஒருத்துக்கான சான்சஸ் கூட இருக்குது. தேங்க்யூ. சார் I don't know, spørsmål? Tusen takk. Og med det er vi i mål. Tusen hjertelig takk til alle foredragsholdere som har vært innom og delt sine erfaringer og kunnskap. Det setter vi stor pris på, så takk til alle som kom også. Takk for meg.